ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கார்ட்னு சொல்லிட்டு இந்த கேம் பிளே தான் விளாட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி கார்ட்டில் வந்து நம்ம வந்து ரைடு போகணும். ஸோ அந்த டாப் வரைக்கும் போகணும். ஸோ அது முடிக்கணும் ஓகேங்களா. அந்த இடையில வந்து தடைகள் கூட வரும். ஸோ இந்த ஸ்கின்னு உனக்கு எப்படா கிடச்சிது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே பாருங்களா ஃப்ரீ மார்க்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்கின் பிடிச்சிருக்கோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரெயின்போ ஸ்கின் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கின்னை நான் பார்க்குறேன் எடுக்க முடியலங்க. இந்த ஸ்கின்னும் நல்லா தான் இருக்குது. எடுத்தாச்சு. ஐயோ ஓகே. ஸோ இந்த ஸ்கின்னே நம்ம எடுத்துக்கலாம். சும்மா செம்மையாக இருக்குல்ல. ஓகே கைஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து காட்டு போவோமோ. இது என்னதுரா இது? டேங்கரா? யாரா வேணும்? இங்கே பாருங்களா ரோபாக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே ஐயோ யார் கூடயோ உட்காந்துட்டாங்க தெரியாமல். ஓகே சும்மா செம்ம ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம். ஸ்பீட் 25%, ஸ்பீட் 30 அப்படின்னு மேலே காமிக்கிது பார்த்தீங்களா. ஸோ இதில் என்ன நிற்குமா நிற்காது, போயிட்டே தான் இருக்குது. ஏன் ஸ்டாப்? போடாமா? போடாடே. ஓகே வந்தாச்சு. ஸோ அதோட தடைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எப்படியோ ஃப்ளூக்கில் வந்துட்டோம். ஸ்பீடாக போகணும். எப்படி போனோம்? ஓகே சின்னடா ஒரே ரவுண்டியாக சுற்றுற மாதிரியே இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா? சார் நம்மளே ஒரு புது கார்ட் எடுத்துருக்கலாம். இந்த டேங்க் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இதில் போய் மாட்டிக்கிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கூட ஆடலாங்க. ஆரம்பிச்சிட்டாண்டாடி. ஐயா இன்னும் கீழே வந்துட்டேன். எப்படி இது? 2 பேட்ச் வேறு கொடுத்துட்டாங்க. கீழே வந்துட்டாங்க. ஓகே இதில் வந்து பொறுமையாக தான் போகணும் போல இருக்கு. இப்போ நம்மளே ஒரு கார்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டார்ட்டு. எப்போ அங்கே யாரோ இருக்காங்க. ஸோ போனால் இன்னும் கூட தான் போகணும். ஸோ இந்த ஸ்பீட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணி போகலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடு எடுத்தால் ஸ்பீடு கொஞ்சம் குறைக்க முடியுமா. இந்த மாதிரியாங்க என்ன நினச்சிக்கிட்டேன். அது வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டேன். அது அப்படி இல்லை. ஸோ ஒரு டேப்பில் தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகட்டும். ஓகே வந்தாச்சு. இதில் 30 ஸ்பீடில் போனாங்க. நல்லா போயிடலாம். தம்பி நவுறா. தம்பி ஸ்டார்ட். அவன் நவுறவே மாட்டாங்க. ஸ்பீடு 45 போயிடுச்சு. ஸ்பீடு குறை 35 இல்லை 30. இந்த ஸ்பீடு தான் போகணும். தம்பி நவுறுப்பா. அப்பா நம்மகிட்ட குச்சிரு இங்கேருந்து வேணாம். இந்த காட்டு வேணாம் குச்சிரு. இவன் காட்டில் போய் உட்காந்துக்கலாங்க. தம்பி போடா. போடா. போயிட்டான். அவன் மட்டும் போயிட்டாங்க. ஓகே ஸோ இருங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கலாம். இதான் நம்மளுக்கு ஏற்ற சீட்டு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பீடு 40 வேணாம் 35 வேணாம். ஓகே 35லே போகலாம். ஸோ அதில் தான் கொஞ்சம் ஸ்பீடு குறைக்கணும்னு நினைக்கிறேன். இது நம்ம அங்கே வந்துட்டோம். இதில் வந்து 30 ஸ்பீட் வேணாம் 25 ஸ்பீடில் போகலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே நான் சிக்கிக்கிட்டேன். ஸ்பீட் அடிக்கடி 30 35 40. இதில் என்ன நடராஜ் சர்வீஸ் போகலாமா? டே கீழே வந்துட்டான்டா. ஏங்க ஒன்லி கார்ட்டு. ஆடாப்பா இதெல்லாம் இது கூட முடிக்க முடியலையா? ஒருவேளை இந்த ஸ்கின்னுலையா? நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த கார்ட்லாம் போயிட்டோம். தம்பி போகிறீங்களா இல்லையா? ரீச் த எண்டு ஃபார் ப்ரைஸா? ஓகே நம்ம இந்த காட்டில் ஏறிப்போம். ஃபஸ்ட்டு சீட் தானே? ஓகே தம்பி வரீங்களா? வரலையா? ஓகே போகலாமா கைஸ்? ஸ்டார்ட். 25 ஸ்பீடில் போய்ட்டுருக்கேன். டேய் எனக்காகவே வரீங்களாடா? அவனை பாருங்க தள்ளி விட்டுட்டு போய்ட்டுருக்கேன். இருங்க
தம்பி போப்பா. என்னடா டேய் 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 கார்ட்டை இப்படி போட்டுட்டு போய் உட்காந்துட்டாங்க அவங்க. ஸ்பீடாக இருக்கு 40 ஸ்பீடு வந்திருக்கேன். ஸ்பீடு வரணும். ஓகே நம்மளுக்கு வந்து 30 ஸ்பீடு தான் கேஸ் நம்மளுக்கு. டேய் 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 அவனை பாருங்க. கார்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிட்டான். இவன் ஏன் சீட்டில் உட்காந்துக்கிட்டான். ஓகே அந்த காட்டில் போய் ஏறிக்கிட்டான். டேய் என்னடா ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. சரி நம்ம போவோங்க. ஆனால் நம்ம தான் லீடிங்னு நினைக்கிறேன். இது என்ன இது இங்கே பாலம் இல்லை ஆனால் நம்மளால் போக முடியுது. ஆனால் ஜஸ்ட்டு ட்ரிக் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்களோ இருக்கலாம். ஓகே ஏங்க நம்ம டேர்ன் பண்ண போல இருக்காங்க. ஸ்க்ரீனை டேர்ன் பண்ணால் அதுவும் டேர்ன் ஆகும். இது ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். எனக்கு அவ்வளோ கான்செப்டாக எனக்கே ஃபஸ்ட்டு புரியல. ஒருத்தர் விளையாடி பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. இல்லை ரேஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரில. எங்க இதில் தாங்க கஷ்டம். இதில் நம்ம வந்து 25 ஸ்பீட் போட்டுருக்கலாம். மிதவை திருப்புப்பா. இதில் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும்ல. ரவுண்ட் அடிச்சுட்டு ஏறுற மாதிரி ஓகேங்களா. நம்ம டாப்புக்கு இப்போ போகிறாங்க. ஆனால் நம்ம காட்டில் ஒரே ஒருத்தவங்க தான் உட்கார முடியும் போல இருக்குது. குட்டியாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த காட்டை விட. ஏன் நம்ம ஒருத்தவன் ரேஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம தாங்க ஃபினிஷாக பண்ணோம். ஓகே வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே இந்த ஸ்பீடில் போனால் முடிக்க முடியாது போல இருக்கே. ஒருத்தவன் காட்டு இல்லாமல் நின்றுட்டுருக்கான். ஓகே கைஸ் தம்பி சீக்கிரமாக போடா தம்பி. ஓகே அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ரீனை டர்ன் பண்ணலாம். ஏன்னா மொத்தமாக டர்ன் பண்ண கீழே வந்துடுறான். ஓகே வந்தாச்சின்னு தான் நினைக்கிறேன். எஸ் அதனால அங்கே அப்படி டர்ன் கொடுத்துருக்கீங்க அடப்பாவி. ஓகே தம்ப்நெயிலுக்கும் ஒன்று எடுக்கணுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோமாங்க. அது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓகே தம்பி கீழே போப்பா. ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா. கொஞ்சம் ஒரு 30 ஸ்பீடு இந்த ஸ்பீடில் போனால் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு கூட போனோம்ல. ஸோ அப்போ வந்து நான் என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்தேன்னா 110 போயிட்டு இருந்தேன். டொப்புன்னு கீழே வந்துட்டேன். 30 ஸ்பீடு இனஃப் கைஸ். அது மாதிரி நீங்கள் வந்து பைக்கில் போகும்போதே எந்த ஸ்பீடில் போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இந்த வீடியோவில் முடிச்சிட்டோன்னா இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவில் முடிக்க முடியல ஆரம்பிச்சிட்டான்டா. ஓகே இந்த வீடியோவில் முடிக்க முடியலன்னா பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸில் வந்து கார்ட்டு சிம்பிளாக இல்லை இமோஜியில். ஓகே கமெண்ட்ஸில் வந்து MGT அப்படின்னு போடுங்க. MGTயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா மித்தேஷ் கேமிங் தமிழ். ஸோ அந்த இதுதான் வந்து MGTன்னு சொல்கிறேன். நம்ம ஒருத்தவங்க ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கூட கிட்ட வந்துட்டான். அந்த டேர்னிங்லலாம் தெரியுது. ஓகே நம்ம தாங்க ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாமா. இன்க்ரீஸ் பண்ணி கீழே வந்துடக்கூடாதுடா. டேய் MGT கீழே விழுவாமல் இருக்கணும். ஸ்டாப் பண்ணவே போகிறதில்லை. ஆனால் ஒரு இடத்துல ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சுல்ல செமையாக இருந்துச்சு. டக்குன்னு போடாதே. ஸ்பீடு பேசாமல் 40 போகலாமா. அப்பா இவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோமாங்க. இன்னும் போயிட்டே இருக்கும் போல இருக்கு இன்ஃபினிட்டா. வரான் ஸ்பீடை 40க்கு போட்டுட்டேன். நம்மளும் ஸ்க்ரீனை அழகாக திருப்பணும். வர்றாங்க ஏங்க செம்ம ஸ்பீடில் வராங்க. ஒருத்தவன் என்ன ஸ்பீடில் வரான்னு தான் தெரில. நம்மளை ஒரே மோதினா கீழே விழுந்துருவோம்.
அவன் கீழே வந்துட்டானா? இல்லையே, எதாவது அவனை பார்த்த மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. பின்னாடி தான் செஸ் பண்ணிட்டானா? ஏங்க கீழே வந்துட்டாங்க அவன். சூப்பர். இதுக்கு தான் வாயை கொடுத்து மாட்டக்கூடாது. ஓகே. அப்படியே மேலே போயிட்டு ஏங்க இது போயிட்டே இருக்கும் போல இருக்கியே. இதுக்கு ஒரு எண்டு இருக்கா இல்லையானே தெரிலைங்க. இப்போதைக்கு நம்ம தான் ஸ்லீடிங்க. அங்கே ஒருத்தவன் நடந்து போயிட்டுருக்கான். இப்போது நான் ஒரே முட்டை போகிறேன். வாடாடே. இல்லை அவனை ரைடு எடுத்து போங்க பாவங்க. நீ உனக்காக நான் ரைடு வரேன்டா. வாடா. வாடாடே. தம்பி வாடா போலாமா? ஃப்ரெண்ட் ஐட்டம் போல இருக்கு. ஹாய் அப்படின்னு போடலாமா? இருங்கங்க. அவன் அது வரைக்கும் பார்த்துக்கிட்டோம். நான் ஹாய்ன்னு போடுறேன். ஓகே சீக்கிரம் வாடா. ஹாய். ஸோ ஹாய் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறான்னு பார்ப்போம். அவனும் ஹாய் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு கேட்போமா? ஓகே. கேன் ஐ பி யுவர் ஃப்ரெண்ட்? கேன் ஐ பி யுவர் ஃப்ரெண்ட்? ஓகே போட்டேன். அவன் இது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்னடா இது ரெஸ்பான்ஸே காணும். எஸ் தேங்க்ஸ் ப்ரோ. அவங்க பேர் என்னன்னா என்னது சிமார் கிங் 2020 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. இந்தியாவான்னு கேட்போமா? ஆர் யூ இந்தியன் அப்படின்னு கேட்போம். ஆர் யூ இந்தியன்? சரி பின்னாடி வா. இந்தியன் கேட்டேன். ஓகே இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண வேணாம். நம்ம கேமில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோமாங்க? எஸ். அவங்க வந்து இந்தியன் தான் போல இருக்கு. ஸ்கின் ஆனால் சரியாக வச்சுருக்காங்க. மாஸ்க்லாம் போட்டு. ஏங்க நம்ம தாங்க ஸ்வின்னரு. நம்ம 2 பேரும் எம்ஜிடி ப்ரோ. சரி நம்ம வந்து என்ன நம்ம சொல்லலாம்? ஐயாவை யூடியூப் சேனல்னு சொல்லுவோமா? வேணாம் விடுங்க. ஓகே. ஆமாம் எவ்வளோ நிமிஷம் வீடியோ போய்ட்டுருக்கு? 13 minutes அதுக்குள்ளே போயிடுச்சா? ஏங்க ஸ்பீட் ஏற்றுவாங்க. 45 செம்ம ஸ்பீடில் போய்ட்டுருக்கு. செம்ம ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம். அப்படியா போனால் நல்லது. என்ன இது எண்டு வருமா வராதா? நான் கூட இந்த காட்டில் வந்து ஒருத்தவங்க தான் உட்கார முடியும்னு நினச்சேன். பார்த்தா 2 பேர் உட்கார முடியுது. பரவாயில்ல. 3 பேர்லாம் உட்கார முடியாதுங்கண்ணா. சோலோவாக வந்தோம். ஒருத்தவர் வந்து அண்ணன் ட்ராப் கொடுங்கண்ணேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தார். அவரை என்ன சொல்லுவாங்களே பேர் பிக்கப் பண்ணிட்டேன். இப்போ எண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதான் எங்களோட ஜேர்னி. இந்த வீடியோவில் முடிச்சிடலாமா? இங்கே பாருங்க. நான் என்னன்னா ஒரு இந்த ஃப்ரீ ஸ்கின் எடுத்து போட்டுட்ருக்கேன். அவர் என்னன்னா ரோபாக்ஸ் கொடுத்து ஒரிஜினல் ஸ்கின்னே வாங்கியிருக்காரு. ஓகே சரி. அப்போ இதை சொல்லுங்கங்க கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்கள் ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து எத்தனை ரோபாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு ரோபாக்ஸ் கூட இல்லை. ஆனால் வந்து இந்த ரோப்ளாக்ஸ்காரன் வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து புதுசாக வந்து ரோப்ளாக்ஸில் வந்து சேர்றாங்கன்னா ஒரு 5 ரோபாக்ஸ்
கொடுக்கலாம்ல. ஏன்னா ஒரு ரோபாக்ஸே 100 ரூபா கேட்குறான். ஓகே, இதில் ஏதோ ரோப்ளாக்ஸ் ப்ரீமியம் வேறு ஒன்று இருக்கான். கீழே பார்த்தோம்ல அந்த ஸ்கின்னு, இந்த ரெட் கலர் ஸ்கின் எடுக்க போகுது. ஓகே, செம்ம ஸ்பீடு 40யா 45 போவோம். ஸ்பீடாக போனால் நம்மளுக்கு தானே நல்லது. ஓகே ஏங்க என்ன போயிட்டே இருக்குது. அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வேறு எப்படி பண்ணணுன்னு தெரிலங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இருங்க, இதில் தான் இருக்கான்னு ரீஸ்பான், ரீடர் போர்டு, எமோட்ஸ், மியூசிக் கேப்சர், பார்ட்டி வேணும். இது போகிறாடே நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். ஐயா இதுக்கு போகணுமோ? நியூஸ் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களா? இவங்க தான் ஆட் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் சென்ட். ஓகே, எப்படியோ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் போட கற்றுக்கிட்டேங்க. எஸ், ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். தேங்க்ஸ். ஓகே, ஸோ வாங்க போகலாம். இவன் இந்த ஜென்மத்தில் போகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. 16 மினிட்ஸ் ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஹேய், ஏதோ பார்த்தோங்க. டேய், யாரா நீ? ஏன் கீழே ஒருத்தவன் நின்றுட்டு இருந்தாலுங்க? அவன் தாங்க இவன். அடப்பா வீடு, இன்னும் உள்ளே பூந்து போயிட்டுருங்க. வந்துட்டோம், ஃபைனலி முடித்து விட்டச்சா. ஜம்ப்பு. ஏ ப்ரோ, ப்ரோ ஐயோ ஆரம்பிச்சிட்டான்டா. டே, ஹெலிகாப்டர் வேணுமா சார்? இது வேணுமா சார்? செம்ம ஸ்கின்னிங் அதையா. நான் போய் போட்டுக்கிறேன். ஓஹோ, டிக் 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 டிக். என்ன சூப்பராக இருக்குங்க. ஓகே, இது என்ன நெருப்பு மாதிரி இருக்கு. ஜாயின் காட்ரி ஜாயின். வேணாம், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, இது என்னது? ரெயின்போ பார்த்து பார்த்தா. ஏய், இது சூப்பராக இருக்குங்க. ஆஹா, நல்லா இருக்கு. எனக்கு கீழே போகணும். கீழே போகணும். எனக்கு கீழே போக விட மாட்டான் போல இருக்கே. ப்ரோ ஐ டோன்ட் வாண்ட். ஓகே. நல்லா இருந்துச்சுங்க அது சத்தியமா. இது என்ன ஃபயர் போட்டிருக்கு? ஓகே. ஓ, பின்னாடி வந்து ஃபயர். சூப்பர். அவரு எங்கங்க போயிட்டாரா? நான் என்ன பண்ணிட்டுருக்காரா? சரி, நல்லா இருக்குங்க இந்த கேம் பிளே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னது? எங்கே வந்து வந்திருக்கேன்? டெலிபோர்ட் டு எண்ட். ஓகே, இங்கே எதாவது நம்ம டக்கு டக்குன்னு டெலிபோர்ட் பண்ணிக்கலாமாமா. இந்த ஸ்கின் உங்ககிட்ட இருக்காடா? இந்த மாதிரி ஸ்கின் நீங்கள் வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள், இருங்க. ஓகே, நான் சும்மா தான் காட்ரியில் உட்காந்துட்ருக்கேன். ஓகே, அவ்வளோதான் இந்த கேம் பிளே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முடிச்சிட்டோம். எவ்வளோ டாப் ஸ்பீட் இருக்குமா? ஸ்பீட். ஓகே, அவ்வளோதான் இந்த கேம் பிளே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தம்பி, உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்காடா? Okay guys, bye from your MGD. Bye. நான் என் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருப்பான் போல இருக்கு. ஓகே, பாய்.